At last, one match of the tournament, grand finale match. Rajagopalapuram versus Kanakkanpatti. Ramana boys in the match 6 over கொடுத்திருக்காங்க. 4 bowler யூஸ் பண்ணனும். முதல் 2 over power play. ஓனிங் பேட்ஸ்மனா மணி அண்ட் பாண்டியன். ஃபர்ஸ்ட் பட ஸ்டார்ட் பண்ணா எங்க பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால்ல எடுத்திருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகும் அப்படி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரி எங்க பாசிட்டிவ் ஷாட் கொடுத்திருக்காரு மணி. செகண்ட் ஒன். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் நல்லா டேக்க நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்ல பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் அடுத்த பால்ல எடுத்திருக்காரு எங்க பிரகாஷ். ஒன் டவுன் பேட்ஸ்மேனா வெள்ளச்சாமி. ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் மணி ரெடியாகவே இருந்தார். சான்ஸ் ஃபார் நல்ல பேக்கப். தேர்ட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன். சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இங்கே பழனி. பேக் டு பேக் ரெண்டு. சாரி பிரகாஷ் பேக் டு பேக் 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். சுவிட்சுக்கான ட்ரை கேப்ல தெளிவாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா இல்லை விரட்டி போயிருக்காங்க. ஸ்டாப் பண்ண முடியல போயிடுச்சு பவுண்டரி. செகண்ட் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு. இவருக்கான ஃபர்ஸ்ட் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் அப்படியே சூப்பராக போட்டிருக்காரு. சிங்கிளாக ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஓட்டாங்க. முதல் ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். செகண்ட் ஓவர் போட எங்கள் சீனி சூப்பர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பாலோட எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் சூப்பராக ஆடி இருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா இல்லை வரட்டி போய்க்கிட்டு இருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாரா. பவுண்டரி போயிடுச்சுங்க. நல்லா ட்ரை அந்த ஃபீல்டர் இருந்து பவுண்டரி போயிருக்கு. தட்டி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் அங்கே ரன் அவுட்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா உள்ளே போயிட்டாங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். தவறாக போடப்பட்ட பந்து அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன். சூப்பர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு. அப்படி ஏக்கர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சீனி. நெக்ஸ்ட் ஒன். பேட்டில் பட்டு வந்துச்சு நல்லா டேக்க. பாண்டியனோட விக்கெட்டும் இங்கே பறி போகுது. 2வது பவர் பிளே ஓவரில் 2 நல்ல பேட்ஸ்மேனோட விக்கெட்டை இங்கே எடுத்திருக்காங்க. 2வது பேட்ஸ்மேனோட விக்கெட் இழக்கிறாங்க. 2 ஓவருக்கு 18 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட இங்கே கணக்கன்பட்டி பூமி. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். சுவிட்சிருக்கான ட்ரை ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன். கேட்டாக போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டை விரட்டி போகிறாங்க. ஸ்டாப் பண்ணலாங்க. ஃபீல்டர் ரெடியாக இருந்தால் அது கேட்சாவே மாற்றி பார்த்துருக்கலாம். ஒரு பவுண்டரி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். விரட்டி ஆடி இருக்காரு அங்கே சீனி. ஸ்டாப் பண்ணுறாரா பின்னாடி இந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். சிண்டான் ஸ்ட்ரைக். லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு பூமி. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு ஃபீல்டர் வராங்களா விட்டு பிடிக்க பார்த்தாரு. பவுண்டரி போயிடுச்சு. இந்த வர 2வது பவுண்டரி. போன பால் ஒரு லாஸ்ட் ஒன் மோர் ரீ பால். சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா பூமிக்கு பக்கத்தில் போணுச்சு. விழுந்து ட்ரை பண்ணி பார்த்தாரு ஆனால் தாண்டி போயிடுச்சு. ஒரு ரனோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஓவருக்கு 29 அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். ஃபோர்த் ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஒன். லோ புல் டாஸ். சான்ஸ் ஃபார் அங்கே முத்துராஜா சார் இருக்காங்க ஃபீல்டர். பின்னாடி மாறி பாஸ்டாக வந்திருக்காரு. சிங்கிள். ஒவ்வொரு பால் ரைட்டு லெஃப்ட்டுக்குமே ஆக்டிவாக இருக்காருங்க அங்கே எம்எல்ஏ சார். நெக்ஸ்ட் ஒன். லோ ஃபுல் டாஸ் சப்போர்ட் பண்ணி போனதுக்கு மிஸ் பண்ணிட்டாரு. டாட் பாலாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். காலில் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பின்னாடி இந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அகைன் டாட் பாலாக மாற்றிருக்காங்க. பேக் டு பேக் 2 டாட் பால். ஸோ பேட்ஸ்மேனே சொல்லிட்டு போயிட்டாருங்க விக்கெட்னு. அம்பேர் கன்ஃபியூஸில் தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன். குயிக்காக டெலிவரி இன்சைட் எட்ஜ் ஆகி வந்துச்சு. பின்னாடி இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் டேரக்ட் டிக்கெட்டான்னு பார்த்தா உள்ளே வந்துட்டாருங்க அதுக்குள்ளே. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். நேருக்கு நேர் லாங் ஆனில் அங்கே ஃபீல்டர் பழனி இருக்காரு. நல்லா ஸ்டாப் உள்ள த்ரோ ஃபாஸ்ட் ஆடிச்சாரு. நல்லா பேக்கப் கீப்பர். லாஸ்ட் ஒன் மோர் பால். சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. ஃபீல்டை விரட்டி போனாங்க. ஸ்டாப் பண்ண முடியலங்க. 5 பாலில் எந்த பவுண்டரியும் இல்லை. கடைசி பாலில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காங்க. இங்கே தமிழ் பேட்டில் இருந்து வந்திருக்கு. இதோட 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 36. 5வது ஓவர் போட எங்கள் எம்எல்ஏ சார் வந்திருக்காங்க. இந்த மாதிரி சாரை பற்றி சொல்லலாம்னா எவ்ரிடே நிறைய எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போல்லாம் நான் இந்த கிரவுண்டுக்கு விளையாட வந்துடுவாங்க. கணக்கம்பட்டி பிளேயர்ஸோடு தான் ரெகுலராக விளாடுவாங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் நல்லதொரு விகேந்திர ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. நான்காக மாற்றி செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. விக்கே கொடுக்காத பந்து சான்ஸ் ஃபார் எடுத்திருந்தா விக்கெட்டா மாறி இருக்கும். சிங்கிள். தேர்ட் ஒன் விகேந்திர ஸ்டம்பில் பவுண்டரி போகுதா, ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ணலை, பவுண்டரி போயிடுச்சு. ஃபோர்த் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட் சிங்கிளான்னு பார்த்தா பூமி பின்னாடி விரட்டி வந்துருக்காரு. எஸ் சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஃபீல்டரை மாற்றி நிற்க வச்சு போன பாலில் தான் எம்எல்ஏ சார் போட்டாங்க. பட் கேட்சை பிடிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒன் மோர் பால் அப்படியே ஏக்கர் சூப்பராக போட்டார். லாங் ஆஃப்ல ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். சிங்கிள்னு நினைக்கிறேன். சிங்கிளோட 5வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவருக்கு 48 அடிச்சிருக்காங்க. பர்சன்டேஜோட கடைசி ஓவர் லாஸ்ட் ஓவர் போட பிரகாஷ் சரி பழனி ஃபர்ஸ்ட் பால் ஓடி போயிருந்துச்சு. ரீபாலில் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால். செகண்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு பூமி. சிங்கிள். 2வது ரனுக்கான ட்ரையா ஃபாஸ்ட் அடிச்சிருக்காரு. த்ரோ ஓட்டாங்க 2. தேர்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மறிச்சு அடிச்சிருக்காரு. 2 அம்பேர் சேஃபா இங்கே விழுந்துட்டாரு. செண்டு பாஸாக அவளை நோக்கியே போவோம். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா அங்கே சீனியும் விழுந்துட்டாரு. அவரை தாண்டி போயிடுச்சு பவுண்டரி. லாஸ்ட் ஒன் மோர் டார்கெட்டை நினைக்க போகிற பந்து வரட்டி ஆடி இருக்காரு. கேட்ச் பிடிக்கிறாரா? சூப்பரான டேக்கனுங்க. இங்க வரட்டி போய் பிடிச்சிருக்காரு கவிதாஸ். விக்கெட்டோட இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. மீனிங் ஒரு பால் இருக்கு. போன பால்லே லாஸ்ட் பால்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் ஒன் மோர் பாலா. ஓகே பாலா சூப்பரா போட்டிருக்காரு. அங்க பவுலர் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பவுலர் மேல தப்பு சொல்ல முடியாது. நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை பழனி. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 57 அடிச்சிருக்காங்க. 58 டார்கெட் ஃபார் கணக்கன்பட்டி. 58 டார்கெட். மற்ற மேட்சை கம்பேர் பண்ணும்போது ராஜகோபாலபுரம் ஒரு குறைவான ரன்னை தான் டிஃபன் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஹோம் கிரவுண்டில் விளாட்றாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்னுமே பூஸ்டப் இருக்கும். 58 டார்கெட் சேஸ் பண்ணுறதுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக எங்கள் சைக்கிளில் பிரகாஷ், நான் சைக்கிளில் பூமி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் வெள்ளச்சாமி. ஃபர்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான தெளிவாக பேட்டில் போட்டிருக்கு. பேட்டில் போட்டு விஜேந்திர ஸ்டம்பில் போனால் கண்டிப்பாக பவுண்டரியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி, ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு எங்கள் பிரகாஷ். செகண்ட் ஒன் அகைன் ரிவர்ஸ் ட்ரை பட் ஸ்டம்பிளையே போட்டு கொடுத்துருக்காரு. போன பால் பவுண்டரினா இந்த பாலில் விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த பக்கம் மாதிரி இந்த பக்கமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. தேர்ட் ஒன் முருகேசன் ஸ்ட்ரைக் உடம்புல பட்டிருக்கு. நோ சார் டாட் பால். போன பால் ஒரு வைட். ஃபோர்த் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு. வாட்டர் டேக்கன் நாங்கள் சிண்டு சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. விக்கெட். போன பால் ஒரு வைட். நீ பேட்ஸ் பண்ணா கவி சூப்பராக அடிச்சாருங்க. எக்ஸ்ட்ரா கவரில் கண்டிப்பாக அது கிளியர் பண்ணி போகும். சூப்பரான ஒரு பவுண்டரி புல்லட் வேகத்தில் போயிருக்கு. லாஸ்ட் ஒன் மோர் நினைக்கிறேன். டிஃபென்ஸ் மைண்ட் தட்டி விட்டு ஓட்டாங்க பாஸ்டா. சிங்கிளோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 11 அடிச்சிருக்காங்க கணக்கன்பட்டி. 5 ஓவருக்கு ரிமைனிங் 47 அடிக்கணும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஓவர் படா மணி. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு எடுப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் வரட்டி ஆட பார்த்தாரு. விக்கெட் டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் விக்கெட் டெலிவரி ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸாக வந்திருக்கு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால். தேர்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு. அனதர் ஒன் டாட் பால். 3வது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்க. ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு டாட் பால். ரீப்ளே பார்த்த மாதிரி 4 பாலையும் ஒரே லென்த்தில் போட்டிருக்காரு. ஃபிஃப்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். ஸ்டாம்பிளையே போட்டிருக்கு. 4 டாட்க்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு எங்கள் மணி. செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் பால். நீ பேட்ஸ் பண்ணால் பழனி ஆன் ஸ்ட்ரைக் சான்ஸ் ஃபார் பவுண்டரியானு பார்த்தா ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க யங்ஸ்டர்ஸ். சிங்கிளோட 2வது ஓவர் முடிவுக்கு வருது. அழைக்கப்படுகிறார். முதல் ஓவர் 11 ரன் போயிருந்தாலும் இந்த ஓவரை புட்டிச்சு போட்டிருக்காரு. 2 ரன்னுக்கு 13 அடிச்சிருக்காங்க கணக்கன்பட்டி. தேர்ட் ஓவர் பட பாலா பேக் டு பேக் 3 வைடு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் அப் டு ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. சிங்கிள் நினைக்கிறேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்தார். 14வது பாலில் தான் ஸ்ட்ரைக்கே வந்திருக்காரு பூமி.
பால் வந்த பக்கமா தட்டி விட்டு சிங்கிள். போன பால் ஒரு வைடு போயிருக்கு. சுத்தி திரும்பி தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காருங்க. இது கண்டிப்பா தாண்டி போய் விழுகும். சூப்பர்வான ஒரு 6. சுத்தி திரும்பி தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு எங்க பழனி. உடம்புல பட்டிருக்கு. சீக்கிரம் ஒண்ணு ஓடிடுறாங்களா? ஐயோ விழுந்துட்டாரு. ஏதோ மட்டை வீச்சாளர்கள் சிறு தடுமாற்றம். அங்க விக்கெட்டா மாத்திட்டாங்க. விக்கெட். நெக்ஸ்ட் ஒன். சுத்தி திரும்பி அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் கேட்ச்க்கான வாய்ப்பா. 2 ஃபீல்டர் விரட்டி பாலுக்கு போனாங்க. பால் மிஸ் ஆயிருக்கு. பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன். 2 ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன். தட்டி விட்டு குயிக்கரா ஒன்னான்னு பார்த்தா பவுலரே போட்டாரு. டாட் பாலா மாதிரி இருக்கு. டாட் பால். ஓவருக்கு 27. ரிமைனி இருக்க 3 ஓவருக்கு 31 அடிக்கணும்னு நினைக்கிறேன். 27. ஃபோர்த் ஓவர் பட மணி. குயிக்கர் டெலிவரி டாட் பால். செகண்ட் ஒன். அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால். தேர்ட் ஒன். கிளாசிக் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் டபுளான்னு பார்த்தா பூமி 2 கால் பண்ணிருக்காங்க. ஓடிடுறாங்களான்னு பார்த்தா எஸ் ஓட்டாங்க. 2 குடு குடு குடுன்னு பாஸ்டா ஓட்டாரு. 2. நெக்ஸ்ட் ஒன். இதையும் 2ஆ மாத்திராங்கன்னு பார்த்தா அங்க ஒரு யங்ஸ்டர் தெளிவா நின்று எடுக்க பார்த்துருக்காரு. 2 கால் பண்ணிட்டாங்க. ஓடிட்டாங்க 2. அங்க கபடி பிளேயர் மாதிரி டைவ போட்டு வந்திருக்காரு உள்ள. நெக்ஸ்ட் ஒன். உடச்சு போட்ட பால் மிஸ் பண்ணிட்டாரு. டாட் பால் கன்வெர்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் 1 மோர் பால். தரையா போயிருக்கு. இதையும் 2ஆ மாத்த பாக்குறாங்களா ஃபீல்டர்? சின்ன மிஸ் ஃபீல்ட். 2 கால் பண்ணி ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. 2 ரன்னா மாத்திட்டாங்க இந்த பால்லையும். இந்த ஓவர்ல 6 ரன் போயிருக்கு. ரிமினி இருக்க 2 ஓவருக்கு 25. ஸோ இந்த மேட்சுக்கான மேட்ச் ஓவர் பட எங்க பால் ஃபர்ஸ்ட் பால் ஒரு வெடிப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. அதிகபட்சம் சிங்கிளா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2ஆ மாத்த ட்ரை பண்றாங்களா? ஒரு நெக்ஸ்ட் ஒன். தர கேப்ல போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள நிக்கிற 2 பேட்ஸ்மேனும் ஃபாஸ்டா ஓடக்கூடிய ரன்னர்ஸ். ஸோ அதன் காரணமா கம்ஃபர்டபுள் 2ஆ மாத்திட்டாங்க. தேர்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் ஃபார் நோ பால்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க. கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணி போன காரணத்தினால இதையும் 2ஆ மாத்திட்டாங்க. மீண்டும் ஃபோர்த் ஒன். ஹைட் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் உயர அடிக்கப்பட்ட பந்து. நல்லா டேக்கனாங்க. கேட்ச பிடிச்சிருக்காரு முக்கியமான நேரத்துல. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்க மாறி சப்போர்ட் பண்ணி போனாரு. தெளிவான மீட் இல்ல. சிங்கிள். லாஸ்ட் 1 மோர். தர எடுத்துறையா பாஸா போயிருக்கு. இதையும் 2 கால் பண்ணிருக்காங்க. 2 ஓடிடுவாங்களா? ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். 2 ஓட்டங்கள். 2 ரன். இதோட 5வது ஓவர் முடிவுக்கு வந்து 5 ஓவருக்கு 42. கடைசி 6க்கு 16 அடிக்கணும். பாண்டியன் கடைசி ஓவர் பட 6க்கு 16 கேப்டன் கையிலே கொடுத்துருக்காங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. முக்கியமான நேரத்தில் வேல்யூபிள் டாட் பால். கண்டினியூஸாக 3 ஒய்டு போயிருக்கு. 13 அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவன் இருக்க பாலுக்கு சப்போர்ட் பண்ணி போனாரு. மிஸ் பண்ணிட்டாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா எஸ் கேட்ச். பூமி நான் சைக்கிள் தான் இருக்கணும். பார்க்கலாம். 3க்கு 13 எம்எல்ஏ சார் ஸ்ட்ரைக் வந்திருக்காங்க. யாவது மேஜிக்கல் நடக்குதான்னு பார்க்கலாம். தெளிவாக கேப்ல பிளேஸ் பண்ணாருங்க. ஸோ இதை தான் முன்னாடியே பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கலாம். நிறைய டாட்டு போட்டதுனால தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. மேபி முன்னாடியே இறக்கி பார்த்துருக்கலாம் எம்எல்ஏ சாரை. 2 பாலுக்கு 12 கண்டிப்பாக சுற்றி தான் திரும்புவார்னு நினைக்கிறேன். எஸ் அதுதான் நடந்திருக்கு. லோ கேப்டா போட்டாரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியா போயிருதா? ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க இங்கே வெள்ளச்சாமி. 2 ரன். கடைசி 1க்கு 8 1க்கு 10ன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணி போனாரு. பேட்ல படல. இந்த மேட்ச்ல இந்த டோர்னமெண்ட்ல சாம்பியன் ஆயிருக்காங்க இங்க ராஜகோபாலபுரம். இந்த டோர்னமெண்டோட ரன்னர் ஆயிருக்காங்க கணக்கன்பட்டி. எல்லா பிளேயர்ஸுமே இங்க உள்ள வந்து கை கொடுக்குறாங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே எம்எல்ஏ சாருக்கு.
இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன் ஆயிருக்காங்க ராஜகோபாலபுரம். மாவட்டத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜ் அவர்களுக்கு கணக்கம்பட்டி ஊராட்சி சார்பாக பொன்னாடி போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். திரு ஏ சரவணன் ராஜகோபாலபுரம் அறிவு பிரதர்சனைக்கு வழங்கப்படுகிறது. ரமணா பாய்ஸ் கணக்கன்பட்டி. இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் அறிவு பிரதர்ஸ் ராஜகோபாலபுரம். இந்த டோர்னமெண்டோட தேர்ட் பிரைஸ் வளத்ராக்கோட்டை. இந்த டோர்னமெண்டோட மேன் ஆஃப் த சீரீஸ் மணி லெஃப்ட் மணி அவர் கொடுத்துருக்காங்க. எல்லா மேட்சுமே ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. அதை பாராட்டி கொடுக்குறாங்க இங்கே கணக்கன்பட்டி ரமணா பாய்ஸ்ல இருந்து. ஸோ ஒரு ஒர்த்தான அவார்டு அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு ஒரு மச் டிசர்வ்டு பிளேயிங். இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் பாண்டியன் ஃப்ரம் ராஜகோபாலபுரம். அடப்பனவேல் டீம்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. வெள்ளி சரி பெஸ்ட் பவுலர் குமரேசன் ஃப்ரம் வளத்ராக்கோட்டை. எல்லா மேட்சுமே பவுலிங் சூப்பரா போட்டு கொடுத்தாரு. சிறந்த கேப்டனுக்கான டோர்னமெண்டோட பெஸ்ட் டீம் திருக்கட்டளை அதுக்கு பாராட்டி கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள். பெஸ்ட் கேட்ச் கீர்த்தி ப்ரோ அவருக்கு கொடுக்குறாங்க. அவருக்காக அண்ணன் வாங்கிக்கிறாங்க. இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் யங்ஸ்டர் அவார்ட் அருணாச்சலம் ஃப்ரம் மச்சுவாடி டீம். வைக்கப்படுகிறார்கள். பேட் உபயம் வழங்கிய கே ராதாகிருஷ்ணன் மரபுபடியசன் கணக்கம்பட்டி அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடி போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். மட்டை வீச்சாளர் டி கார்த்திக் ராஜா கேம் சிங்கை திருவேங்கவாசல் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவி. ஸ்டெம்ப் உபயம் எம் முருகேசன் கணக்கம்பட்டி வி. ஆனா எல்லா டீம் பிளேயர்ஸும் கொஞ்சம் வந்துருங்கண்ணே, இங்க வந்துருங்க. ஒரே நிமிஷம் கமிட்டி அழைக்கிறாங்க எல்லாரையுமே. எல்லா பிளேயர்ஸுமே வந்துருங்க. வாங்க ஸ்டேஜுக்கு வேணும். அப்படியே கொஞ்சம் வந்துருங்க எல்லாம் பக்கத்துல. வாங்க இங்க வாங்க. ஐந்தாவது பரிசு என்னுடைய இந்த கணக்கம்பட்டி தொடரை பற்றி சொல்லணும்னா போன வருஷம் நாங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே. அதுக்கு முந்தின வருஷம். ஓகே. இந்த கிரவுண்டில் விளாட்றதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பூமி தலைமையில் நடக்கிற மேட்ச் வந்து என்றைக்கு சிறப்பாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். இந்த கணக்கம்பட்டி டோர்னமெண்ட்டு சிறப்பாக நடத்துவாங்க எப்போவுமே. அது இல்லாமல் ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த கிரவுண்டு வந்து எப்படி சொல்கிறதுனா T20 கிரவுண்ட் தான் சொல்லலாம். இந்த தொடரில் நாங்கள் அந்த ப்ரைஸை மிஸ் பண்ணது வருத்தப்படுறோம். ஆனால் அடுத்த தொடரில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எடுப்போம். ஏன்னா எங்களால் முடியும். நல்ல டீமு. ராஜகோபாலபுரம் சிறப்பாக விளாண்டாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சீனியர் பிளேயர் பாண்டியன்னு உண்மையிலே சிறப்பான ஒரு கேம் இன்னைக்கு நீங்கள் விளாண்டது நல்லா இருந்துச்சு. ஓகேண்ணா. பிட்ச் எப்படி இருந்துச்சு சொல்லணும்னா அதான் சொல்லுங்க, T20 கிரவுண்டு. அதாவது எத்தனை நாளாக திருப்பி அடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிட்ச் எப்படி இருக்கும். அப்போ T20 கிரவுண்டு தான் அது. எங்கள் வளத்ராவிடா டீமுக்கு இன்னைக்கு பெஸ்ட் பவுலர் வாங்கின குமரேசனுக்கு வந்து முக்கியமாக வாழ்த்துக்கள் சொல்லணும். குமரேசன் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வல்லத்ராவிட டீம் இன்னைக்கு விளையாடுறது காரணம், முக்கிய காரணம் குமரேசன் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு பிளேயரையும் என்ட்ரன்ஸ்ல இருந்து எல்லாமே அவர் ஒரு ஆள் தான் பண்ணிட்டு இருக்காப்ல. வர்றது மட்டும் தான் எங்களோட இது. அதுக்கு வர்றதுக்கு நம்ம டீம் பிளேயர்ஸ் ரொம்ப இது பண்றாங்க. அது குமரேசன் தலைமையில விளையாடுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். குமரேசன் வந்து இங்க வரணும். ஃபர்ஸ்ட் குமரேசன் அவர்களை விழாமணி நோக்கி அழைக்கப்படுகிறார்கள். ஒரு சிறு வார்த்தைகளை தனது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ராஜகோபாலபுரம் கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா விளாண்டாங்க. என்னைக்கும் இது மாதிரி விளையாடணும். ஓகே, நன்றி டோனி முத்தானே. சிறப்பு. குமரேசன் அவர் சும்மா நீங்க எப்படி இருந்துச்சு மேட்ச், அது மட்டும் தான் கேட்க போறாங்க உங்கள்கிட்ட. எப்படி நல்லா பந்து போட்டிருக்கீங்க, உங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்கான அவார்டு கொடுத்துருக்காங்கிறதா இங்க விஷயமே. கௌரவிக்கப்படுகிறார்கள். உங்களுடைய ஆட்டம் வந்து பல பேருக்கு கான்பிடன்ட் கொடுத்துச்சுன்னு அந்த அடி. 6 பந்துகளில் 23 ரன்கள் என்பது இந்த மைதானத்துல சாத்தியமான. நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அந்த 6 பால்ல 23 ரன் அடிக்கணும் அப்படிங்கிறது உங்க மைண்ட் எப்படி இருந்துச்சு? உண்மைக்குமே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. சரி, நம்ம வெயிட் பண்ணால் 6 பாலுக்கு 18 அடிச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்கு ஓவர் போட ஆள் இல்லை. சரி, அதனால் கடைசி முறை இருந்தால் தான் நம்ம ஜெயிக்கணும். அப்புறம் பூமி அது வந்து ஒரு சப்போர்ட்
வாழ்த்துக்கள்ண்ணே. அடுத்தடுத்து நம்ம இப்போ தோத்துக்கிட்டே இருந்தோம்னா அவனே மனசை விட்டுறாங்க. இப்போ நம்ம இந்த விளையாண்டுக்கு இருக்கிறதுனால இப்போ எல்லாமே ஒரு ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க. எல்லாமே இருக்கிறது எல்லாமே இப்போ நம்மலாம் வயசு கூட ஆயிடுச்சு, நமக்கு 38 வயசாச்சு. இப்போ பசங்கள்லாம் 24 25 வயசுலலாம் இருக்காங்க. அதனால் நான் வந்து வெளியில இருந்து உட்காந்து விளையாடுறேன்டா அப்படின்னாலே நம்மளை இந்த வயசுலேயே நம்மளை ஓப்பனிங் இறக்கி விடுறாங்க. அந்தளவுக்கு அவங்க என்ன வளரணும்னு நான் நினைக்கிறேன். திறமைக்கு வந்து வயதுங்கிறது ஒரு பெரிய காரணம் இல்லைண்ணே. எல்லா யங்ஸ்டருமே வந்து 19-20 வயசுல நல்லா ரீச் ஆகிற மாதிரி விளையாடணும். எல்லாம் ஒதுங்குறாங்க இப்போவே. அது ஓவர் போடுறதும் சரி, பேட்டிங் சரி, கான்ஃபிடென்ட்டாக முன்னாடி வந்து வரணும். இல்லை ஒரு பவுலிங் கொடுத்தாலும் இல்லை நான் பவர் பிளே முடிச்சுட்டு போகிறேங்கிறது, ஒரு பேட்டிங் இருக்கனாலும் இல்லை நான் பவர் பிளே முடிச்சுட்டு இறங்குங்கிற அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இறங்கணும். அப்போ தான் வந்து ரீச் ஆக முடியும். ஆல் த பெஸ்ட். எல்லாரும் நல்லா விளையாடுங்க. பூமி நல்லா மேட்ச் நடத்தினா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சூப்பராக இருந்தது. ஓகே, நான் உங்கள் டீமோட லெஃப்ட் தர்மா ரீசெண்டாக ஒரு இன்ஜுரி இருந்துச்சு, இப்போ மீண்டு வந்திருக்காரு, நிறைய மேட்ச் நல்லா சைன் பண்ணுறாரு. ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள், உங்களோட ஒப்பீனியன். இதுக்கு முன்னாடி அவன் ஊரில் அடி போடும். இப்போ ரீசெண்டாக அவன் நல்லா பந்து போட்டுக்கிருக்கான். உண்மையிலுமே அவனுக்கு வந்து லெக் இன்ஜுரி, இவ்வளோ இதில் சிரமத்துலேயும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த கவர் டிரைவ் ஆறால் மட்டும் விடவே மாட்டேறான். நன்றிண்ணே. 6 பாலுக்கு 23 அடிச்சு ஜெயிச்சனால தான் இன்னைக்கு பிரைஸ் அப்படிங்கிறது உங்கள் கையில். இந்த டோர்னமெண்ட்டில் பெஸ்ட் டீம் அவார்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு திருக்கட்டளைக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 16 டீம் விளையாண்டதில்ல. இப்போ ப்ரைஸ் ரவுண்டு போனதில் இப்போ 4 டீம் தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த ஃப்ரீ செமியில். அதில் நம்மளை வந்து சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எதனால கொடுத்தாங்கன்னு எனக்கும் தெரியலை. அதை கமிட்டி தான் பதில் சொல்லணும். ஒபே தானே, கரெக்டான டைமிங், ரிப்போர்ட்டிங், அந்த நம்ம சொல்கிற விஷயத்தை கரெக்டாக கன்வே பண்ணுறதுக்கு தானே. அதுக்கு தான் உங்களுக்கு நீங்கள் ஒரு சிறந்த கேப்டன் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு அவார்டு உங்களுக்கு கொடுத்தாங்க. இதே மாதிரி எல்லா டோர்னமெண்ட்லையும் நீங்கள் அது மாதிரி நடந்துக்குவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீடியோ இது இப்போதைக்கு சமீபகாலமாக எங்களோட ஹோம் கிரவுண்ட்லேயும் சொல்லலாம். அதை நாங்கள் ரெகுலராக இங்கே விளையாடிட்டு இருக்கோம். ஈவினிங் விளையாடிட்டு இருக்கோம். பூமி நல்லா செட் பண்ணியிருக்காப்புல பிச்சு. இப்போ இடையில கிரவுண்ட் டேமேஜாக இருந்துச்சு, நல்லா செட் பண்ணி விளையாண்டுருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. இப்படியே தொடரணும். நன்றி. நன்றிண்ணே. முதல் பரிசினை வழங்கிய ராஜகோபாலபுரம் அணியினர் தனது அணி தலைவர் அவர்களை ஒரு சில சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த எல்லா மேட்ச்லையுமே அதிக ரன்களை பதிவு பண்ண ஒரு அணி. இந்த டோர்னமெண்ட்டில் 50 பதிவு பண்ண ஒரே பேட்ஸ்மேன் அப்படின்னு நினைக்கிறேன் பாண்டியன் அண்ணன். 14 பந்துக்கு 50 பதிவு பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்திருக்கீங்க இந்த டோர்னமெண்ட்டில். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இந்த டோர்னமெண்ட் வந்து நாங்கள் ஒரு நிறைய டைம் வந்து நாங்கள் விளையாண்டுருக்கோம், கணக்கம்பட்டி டோர்னமெண்ட்டு. ஆனால் வந்து எங்களுக்கு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டில் நாங்கள் மேட்சை விட்டு போயிட்டோம். இப்போ இது வரைக்கும் நாங்கள் இந்த கிரவுண்டில் வந்து ப்ரைஸ் எடுக்கலை. ஃபஸ்ட் டைம் அந்த கிரவுண்டில் ப்ரைஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்கள் டீம் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர், அதாவது ஒரு 11 பேர் 12 பேர் இல்லாமல் ஒரு 16-17 பேர் எல்லாம் நிறைய பேர் வந்து கூட நின்னாங்க. அதுவே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதே மாதிரி கணக்கம்பட்டி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க மட்டும் இல்லை, எல்லாருமே ஒத்துமையாக இருந்து மேட்ச் முடிக்கிற வரையும் சப்போர்ட் பண்ணி மேட்ச் கொண்டு போனாங்க. அம்பையர்ஸை பற்றி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. ஒரு சில இடத்துல வந்து ஏதாவது ஒரு சலசலப்பு வரும், அந்த மாதிரி எதுவுமே இங்கே வரல. நல்லபடியாக அம்பையரிங் வந்து நல்லா பண்ணாங்க. 2 நாள் வந்து ஃபுட்டு நல்லா கொடுத்தாங்க, எல்லாருக்குமே கொடுத்தாங்க, ஃபுட்டு கொடுத்தாங்க. ஸோ கணக்கம்பட்டி டோர்னமெண்ட்டோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லணும்னா, ஒரு 50,000 1 லட்ச ரூபா மேட்ச் நடக்கிற அளவுக்கு அந்த மேட்சை வந்து கொண்டுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொண்டுட்டு போவாங்க. ஏன்னா சிறப்பு பரிசுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 1 லட்ச ரூபா மேட்ச் நடத்துறதுக்கான சிறப்பு பரிசு தான் இங்கே வந்து கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு வீடியோ லைவ் நல்லா பண்ணியிருந்தாங்க, கமெண்ட்ரி நல்லா கொடுத்தாங்க. 2 நாளுமே கமெண்ட்ரி நல்லா கொடுத்தாங்க. எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நான் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மேட்ச் நல்லா போச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கோஆர்டினேஷன் எல்லாருமே ஒத்துமையாக இருந்து இந்த மேட்ச் நடத்துனதுக்கு அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. நன்றிண்ணே, நன்றி. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்ததுக்கு நன்றி. இந்த வருஷமும் போல அடுத்த வருஷமும் நல்லா விளையாடணும். எங்கள் டீமில் வந்து ஸோ அதே மாதிரி உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருமே டீம் எஃபோர்ட்டாக செயல்பட்டாங்க. அவங்களுக்கு பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அதே மாதிரி மேன் ஆஃப் த சீரீஸ் மணி அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா மேட்சுமே மஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருந்தான். இந்த சீரியஸில் வந்து திருப்பி ஃபார்ம் ஆகிருக்கான், அப்படி தான் சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த கணக்கம்பட்டி டோர்னமெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு டோர்னமெண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா மணி நல்லா பேட் பண்ணான். ஒரு விக்கெட் விழுந்தாலும் பின்னாடி நின்று ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து லாஸ்ட் மேட்ச் வரைக்கும், லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஆடலை, மற்ற எல்லா மேட்சுமே நல்லபடியாக ஆடி எங்கள் டீமை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கான், ஜெயிக்க வச்சிருக்கான். வாழ்த்துக்கள்ண்ணே, ரொம்ப வாழ்த்துக்கள். நம்ம டீமை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ.
ஓகேண்ணா, அதே மாதிரி ஒரு 5 மேட்ச் விளாண்டுருக்கீங்க. 5 மேட்ச் விளாண்டதில் உங்களுக்கு நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ண மேட்ச் எந்த மேட்ச்ண்ணா? எங்களுக்கு டஃப்பாக ஃபீல் பண்ண மேட்ச்னு சொன்னால் எங்கள் வெள்ளத்துறக்கோட்டை மேட்ச் தான். ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் போயிருந்தது மேட்ச்சு. ஸோ ஒரு ஓவருக்கு வந்து 15 ரன் அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஸோ அது ரொம்ப டஃப்பான டீமு. 15 ரன்னுங்கிறது வந்து சாதாரண விஷயந்தான். ஸோ அப்படிங்கிறப்ப ரொம்ப டஃப்பாக போயிருந்தது. கடைசி பால் வரைக்குமே மேட்ச் அவங்க கையில் இருந்தது. ஒரு பாலுக்கு 7 6 அடித்தா வந்து மேட்ச் ட்ரா. ஸோ அந்தளவுக்கு போச்சு. அந்த மேட்ச் தான் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது எங்களுக்கு. ஓகேண்ணா, அடுத்தடுத்த டோர்னமெண்ட்லையும் நீங்கள் நிறைய ப்ரைஸை செக்யூர் பண்ண வாழ்த்துக்கள்ண்ணா. கண்டிப்பாக தேங்க்யூ. நன்றிண்ணே. தேங்க்யூ.